ஹாய் ஹலோ வெல்கம் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ். குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. ஸோ ஆல்ரெடி நம்ம குரூப் 2 மெயின்ஸுக்கான வேர் டு ஸ்டடி வீடியோ போட்டாச்சு. அது அப்லோட் ஆகிருக்கு, பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குரூப் 2A மெயின்ஸ் அதுக்கான வேர் டு ஸ்டடி வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்கள் கைக்கு வந்து சேரும். சரியா? ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னோம், குரூப் 2A மெயின்ஸில் இருக்கக்கூடிய ரீசனிங்கான அந்த 40க்கு 40 எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஃப்ரீ ஆன்லைன் யூடியூப் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். சரியா? அதே மாதிரி 11th 12th சிறப்பு தமிழுக்கும் நம்ம வகுப்புகள் ஆரம்பிக்க போகிறோம். அதுவும் யூடியூப்பில் ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த பெல்லை தட்டி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு சிலபஸ் டிகோடிங் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2A சிலபஸை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வேர் டு ஸ்டடியும் பார்ப்போம். சரியா? ரெண்டையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிப்பாங்க, ஃபஸ்ட்டு சிலபஸை டீகோட் பண்ணுவோமா? அடித்து பிரிச்சு மேஞ்சிடும். ஓகே, என்ன சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா மொத்தம் 5 பார்ட், அதாவது பகுதி ஆனா இதில் மொத்தம் 5 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு? 200 கொஸ்டின். அப்ஜெக்டிவ் டைப்பு, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. ஒரு யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வரும்னு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, தொன்மையில் 20 கொஸ்டின் வருமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாநில நிர்வாகம், சரிங்களா, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் 30 கொஸ்டின்ஸ். இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3வதான வளர்ச்சியில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் 15 கொஸ்டின் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தில் 20, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு புவியியலில் 15. ஸோ அவங்க ஜாகிரபிக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்குக்கும் பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை. 15 தான் கொடுத்துருக்குறாங்க. அதே டைமில் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 30 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க யூனிட் 9ல். புரியுதா? அப்போ எந்த அளவுக்கு அதை அதிகமாக படிக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அது இல்லாமல் அடுத்து ஒரு 40 கொஸ்டின் எதில் வரப்போகுது? ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், 20 பார்த்தோம், 2 20 பார்த்தோம், ஒரு 30 பார்த்தோம், 2 15 பார்த்தோமா. ஸோ 30 60 60 80 100 கொஸ்டின் இதிலே முடிஞ்சு போச்சா. அடுத்து ஒரு 40 கொஸ்டின் எதில் வருதுன்னு பாருங்கள், ரீசனிங்கில் ஒரு 40, மிச்சம் இருக்கிற 60 வந்து எதில் வருதான், லாங்குவேஜில் வருமா. ஒன்று தமிழ் ஆர் இங்கிலீஷ், ரெண்டில் ஏதாச்சும் வருதுல 60 கொஸ்டின் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட் ஏ. அதாவது நம்ம கிராமர் இருக்குல்லையா, இலக்கணத்துலேருந்து மட்டும் 60 கொஸ்டின் வரும்னு சொல்லியிருக்காங்க. சரி வாங்க எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதில் குரூப் 2Aவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு மண்டையில் ஏற்றிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். நல்லா மண்டையில் இடிச்சு மண்டையை முட்டி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சயின்ஸ் அண்ட் டெக் தவிர மற்ற எல்லாமே தமிழ்நாடு மட்டும் நீங்கள் படித்தா போதும். தமிழ்நாடு மட்டுமே போதுமானது. ஆனால் தெளிவாக படிச்சுக்கணும், அதுதான் மெயின். சும்மா ஏனோ தானோன்னு படிக்கக்கூடாது. தமிழ்நாடு மட்டுமே போதுமானதுன்னா அரைகுறையாக படிச்சுட்டு போகிறத நான் சொல்லலை. நீங்கள் படித்தா தெளிவாக படிச்சுக்கணும். ஆனால் தமிழ்நாடு மட்டும் படித்தா போதும். அவங்க சிலபஸ்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிலபஸ் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சிலபஸை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட வரலாறு, நவீன தமிழ்நாட்டோட வரலாறுலேருந்து பண்டைய தமிழ்நாட்டோட வரலாறு வரையும் தான் கொடுத்துருக்குறோம். இந்திய வரலாறு அப்படிங்கிற வார்த்தை அவங்க மென்ஷனே பண்ணல பாருங்கள். நவீன இந்திய வரலாறுன்னு சொல்லவே இல்லை. தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடு, தொன்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழ்நாடு ஓரியன்டாக தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேனியர்கள் வருகை, பிரெஞ்சு ஆதிக்க போட்டி, ஆங்கில மராத்திய போர், பாளையக்காரர்கள், சமூக சீர்திருத்த இயக்கம், பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரம்மஞான சபை, ராமகிருஷ்ண மிஷன், தமிழ்நாட்டில் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சியின் சீர்திருத்தங்கள், தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் எழுச்சி, சென்னைவாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபை, இந்திய தேசிய இயக்கம், சுதேசி இயக்கம், இதெல்லாம் கொஞ்சம் இந்தியா லெவலில் படிக்கணும். ஓகேவா? இது ரெண்டும் மட்டும் கொஞ்சம் இந்தியா லெவலில் படிக்கணும். தமிழ்நாட்டின் மிதவாதிகள், தேசியவாதிகள், தன்னாட்சி இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு, வெள்ளையனே வெளியேறு. ஸோ இந்த ஒத்துழையாமை இயக்கத்திலேருந்து வெள்ளையனே வெளியேறு வரைக்குமே நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்தியா லெவலில் படிக்கணும். இது ஃபுல்லாகவே யூனிட் 8 தான். பண்டைய தமிழ் சமூகம், தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம், அதான் அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், இதெல்லாம் அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடி. அப்புறம் சங்க இலக்கியம் ஃபுல்லாக ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டான். சங்க காலம், திருக்குறள், மனித நேயத்திற்கும் வாழ்க்கை முறைக்கும், திருக்குறளில் தத்துவ சிந்தனைகள், மானுட மேன்மைக்கான திருக்குறளுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் திருக்குறள் பற்றியே தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 20 கொஸ்டினில் குறைஞ்சது 4 கொஸ்டினாச்சும் திருக்குறள்லேருந்து வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சமூக நெறி, மேலாண்மை சிந்தனைகள் உள்ளிட்ட பொது கோட்பாடுகள் இது வரைக்குமே வருதுப்பா. பொது கோட்பாடுகள் வரைக்குமே வருது. ஸோ மினிமம் 4 கொஸ்டின் கேரண்டி திருக்குறள்லேருந்து. விடுதலை போராட்டத்தில் தமிழர்களின் பங்கு, இலக்கியவாதிகள், ஊடகவியலாளர்கள்,
பெண்ணுரிமை செயல்பாட்டாளர்கள் போராட்டங்களின் வகைகள், புரட்சி பாடல்கள், 19-20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள், நீதி கட்சி, பகுத்தறிவோட வளர்ச்சி, சுயமரியாதை, திராவிட இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழ் சமூக சீர்திருத்த ஆளுமை, தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா. ஸோ ஒன் அண்ட் ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த ஒரு சில ஐஎன்எம் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், இந்தியா லெவலில் படித்தா போதும். சாரி, இங்கே இதெல்லாம் மற்ற நீங்கள் தமிழ்நாடு படித்தா போதும். அதே தான் இங்கேயும். இங்கே பாருங்க, தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். இதில் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, முன்னுரை, தத்துவ அம்சம், முக்கிய அம்சம், ஒன்றியம், மாநிலம், யூனியன் பிரதேசம், குடியுரிமை, அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசின் வழிகாட்டி நெறிமுறை கோட்பாடுகள், நடுவண் அரசு, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சரவை, நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை, இது வரைக்கும் சென்ட்ரல், இது வரைக்கும் காமன் இந்தியன் பாலிட்டி நம்ம ஃபுல்லாக படிக்கணும். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே தமிழ்நாடு மட்டும் நீங்கள் படித்தா போதும். மாநில அரசாங்கம், முதலமைச்சர், அமைச்சரவை குழு, தமிழ்நாடு சட்டமன்றம், கட்டமைப்பு, இது வந்து நீங்கள் அப்படின்னா 1920 தெளிவாக இருந்துக்கணும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதிகாரங்கள், செயல்பாடுகள், உள்ளாட்சி அமைப்புகள், 3 அடுக்கு அமைப்பு, 73, 74 அரசியலமைப்பு சட்ட திருத்தம், தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம். அப்போ இது தனியாக கொடுத்துருக்காங்கன்னா இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்தியா லெவலில் படிக்கணும். இது தமிழ்நாட்டுக்கும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக படிச்சுக்கணும். இந்தியா லெவலில் படிப்போம் இல்லையா, பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி, அது எல்லாத்தையும் இதில் படிச்சு தான் ஆகணும். அப்புறம் கிராம சபை, தமிழ்நாட்டு நிர்வாகம், இயல்பு பரிணாமம், தமிழ்நாட்டு நிர்வாகத்தோட இயல்பு பரிணாம வளர்ச்சிலாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ்நாடு நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள், தலைமைச் செயலகம், இங்கேருந்து இது தனி, இது டோட்டல் செப்பரேட் டாபிக். இது தலைமைச் செயலாளர், கூடுதல் தலைமை, அரசின் முதன்மை செயலாளர், மாவட்ட நிர்வாகம், வருவாய் ஆய்வாளர், வட்டார வளர்ச்சி அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர், பங்கு மற்றும் பணிகள். இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இது செப்பரேட் டாபிக், இது நம்ம வெளியில தான் படிச்சாகணும். தமிழ்நாடு அரசின் மின் ஆளுகை கொள்கை, இதெல்லாம் பாலிசி நோட்ஸ், இதெல்லாம் பாலிசி நோட்ஸ். ஸோ எல்லாமே நீங்கள் இதில் ஸ்கூல் புக்கும் இருக்குது, வெளியில் உள்ள டேட்டாவும் இருக்குது, பாலிசி நோட்ஸ் இருக்குது. அப்போனா எப்படி படிக்கணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ 3வது யூனிட் பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக். இது பார்த்தீங்கன்னா பாதி ஸ்கூல் புக்கில் இருக்குது, பாதி வெளியில் இருக்குது. இந்த உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா வந்து இங்கே இருக்குது பாருங்கள், எண்ம கணினி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபுல்லாகவே 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் தெளிவாக படிக்கணும். மற்றதெல்லாம் சயின்ஸு தான், நம்ம ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி தான். ஸோ தமிழ்நாட்டு பொருளாதாரம் அவனே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்குறாங்க, சமூக பிரச்சனைகள். ஸோ தமிழ்நாடு ஓரியன்டாக மட்டும் படித்தா போதும். இதிலே கொடுத்துருக்காங்க பாரு, தமிழ்நாட்டு பொருளாதாரத்தோட தன்மைகள், மாநில வருவாய், மாநில பொருளாதாரம், அதுக்கப்புறம் மாநிலத்தோட முக்கிய பயிர்கள், உணவு பயிர்கள், வேளாண்மை வகைகள், இயற்கை வேளாண்மை, பிற வேளாண் முறைகள், இதெல்லாம் மாநிலத்துக்கு உள்ளது மட்டும் தெளிவாக படிங்க. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் தெளிவாக படித்தா போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுக்குமே படிக்கவே வேண்டாம் இதுலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வறுமை, வேலை வாய்ப்பின்மை இருக்குல்ல, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சோசியல் இஷ்யூஸ் ஆரம்பிக்கும். சோசியல் இஷ்யூஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியில தான் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் வெளியில தான் படிக்கணும், ஃபுல்லாக படிக்கணும். தமிழ்நாடு ஓரியன்டாக பாலிசி நோட்ஸை தெளிவாக படிச்சுக்கணும். இதுக்கெல்லாம் பாலிசி, சோசியல் இஷ்யூஸ்னாலே பாலிசி நோட்ஸ் தான் நமக்கு சோர்ஸ். பாலிசி நோட்ஸை தான் நீங்கள் தெளிவாக படிக்க போகிறீங்க. வேறு எப்படின்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், 5வது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு புவியியல். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாடு ஜியாகிரஃபி மட்டும் படித்தா போதும். ஏன்னா 15 கொஸ்டின் தான் வருது, ரொம்ப போட்டுக்கிட்டு மெனக்கெட வேணாம் அதுக்கு. சரியா, நீங்கள் ஃபுல்லாக தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. புவியியல், அமைவிடம், நிர்வாக பிரிவு, நிலப்பரப்பு அம்சங்கள், முதன்மை ஆறுகள், காலநிலை, வெப்பநிலை, மழைப்பொழிவு, பருவமழை, மண் வகைகள், பரவல், காடுகள் வகைப்பாடு. இதுல எங்கப்பாது இதா இருக்கு பாருங்க, கனிமங்கள் பரவல். இதுல இரும்புத்தாது மற்றும் பாக்சைட் தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம 10th 4th லெசன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இரும்பு இருக்கும், பாக்சைட்டு, மைக்கா, ஜிப்சம், இன்னும் என்னென்னமோ இருக்கும் இல்லையா. இதில் இரும்பு பாக்சைட் மட்டும் ஏன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அது மட்டும் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் தமிழ்நாடு மட்டும் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் இதை மட்டும் தெளிவாக கொடுத்துருக்கான். ஆற்றலில் நிலக்கரி, பெட்ரோலியம், இது தமிழ்நாட்டில் கொஞ்சம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக அடுத்து தொழிற்சாலைகளில் இரும்பு எஃகு, நூற்பாலைகள், சிமெண்ட்டு, தானியங்கி வாகனம், சென்னை, சிமெண்ட்னா அரியலூர், ஓகேவா. கரும்பு மற்றும் பருத்தி தொழில் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள். அவ்வளோதான், முடிச்சுட்டாங்க பாருங்கள். வேறு எந்த தொழிற்சாலையுமே, சணல் தொழிற்சாலையெல்லாம் கொடுக்கல. இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், தமிழ்நாடு மட்டும் படித்தா போதும் அப்படின்னு அவனே சிலபஸ்லேயே தெளிவாக தான் கொடுத்துருக்குறான். அதனால நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஐயோ தமிழ்நாடு மட்டும் படித்தா போதுமா, ஒருவேளை இந்தியாவை படிக்கணுமா, படிக்காமல் விட்டா கஷ்டமாயிடுமோ அப்படின்னு நீங்கள் போட்டே குழப்பிக்கவே வேணாம். அவனே தெளிவாக கொடுத்துட்டான். மற்றும் பல அப்படி நீங்கள் கொடுத்துருந்தானா நீங்கள் யோசிக்கலாம். எதுவுமே கொடுக்கல. தொழிற்சாலைகளில் ரெண்டே தான் கொடுத்துருக்கான் பாருங்க. கரும்பு பருத்தி தொழிற்சாலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கரி, இரும்பு தொழிற்சாலை, எஃகு தொழிற்சாலை, அப்புறம் நூற்பாலைகள், சிமெண்ட் தொழிற்சாலை, தானியங்கி வாகனம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது தான், நமக்கு தெரியும். இரும்பு எஃகுனா என்னது, சேலம். நூற்பாலைகள், ஓகேவா, கைத்தறி நூற்பாலைகள், டெக்ஸ்டைல்ஸ் கோயம்புத்தூர், திருப்பூர், கரூர், இதெல்லாம் வரும் இல்லையா. சிமெண்ட் அரியலூர், தானியங்கி வாகனம் சென்னை,
கரும்பு, பருத்தி நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே நிறைய இடத்துல இருக்குது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், அந்த சணல் கொடுக்கல அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வரலாம் அப்படின்னா, இந்தியா லெவலில் உங்களை படிக்க சொல்லலை, தமிழ்நாடு மட்டும்தான் படிக்க சொல்கிறாங்க. அதை மட்டும் ஒழுங்காக படிங்க தயவு செஞ்சு, சரியா? அப்புறம் போக்குவரத்து, நம்ம ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிகேஷன் இதெல்லாம். ஸோ இதுக்கு தமிழ்நாடு மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து இந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் வகைகள் வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். நிலையான வளர்ச்சி இலக்குகள்னா எஸ்டிஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நித்தி ஆயோகோட 13 கோல்ஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி படிக்கணும். அதை பற்றி படித்து அந்த 13 கோல்ஸ் என்ன, அதில் ஜாகிரபி ரிலேட்டடாக என்னென்ன கோல்ஸ் இருக்குது, அதில் தமிழ்நாடு என்னென்ன இடத்துல இருக்குது, என்னென்ன வகையான முன்னேற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும், சரியா? அந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி தான் படிக்கணும். இவனே COP 28 கொடுத்துருக்கான் பாருங்க. COP 28னா அப்போ 2023 நடந்தது பாரிஸ் ஒப்பந்தம், சரியா? COP 28ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது அந்த அளவுக்கு நீங்கள் இது எதுனால, இது COPனா என்னென்னா கிளைமேட்டு, காலநிலை இருக்கு இல்லையா, காலநிலை சம்மந்தமான ஒரு மாநாடு. ஸோ அந்த அளவுக்கு அவங்க தெளிவாக நீங்கள் இருக்கணும் கரண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நித்தி ஆயோக் அறிக்கையும் இந்த COP 28 பற்றி கொஞ்சம் தெளிவாக படித்து வச்சுக்கணும். அதில் தமிழ்நாட்டோட பங்களிப்பு என்ன, இது நம்ம இதிலே இருக்குது, நம்ம பாலிசி நோட்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு அரசோட துறைகள் இருக்கும்ல, அந்த துறைகள்லேயே இந்த பேரிடர் சம்மந்தமான துறையில் இதை பற்றிலாம் அவங்க தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க. அதை ஒழுங்காக படித்தாலே போதும். நீங்கள் இதுக்கெல்லாம் சோர்ஸ் தெரிய அலையவே தேவையில்லை. அந்த பாலிசி நோட்ஸ் எடுத்து ஒழுங்காக படிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் அவனே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டே தெளிவாக கொடுத்துருக்குது என்னென்ன நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் ஒழுங்காக படித்து வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவுகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம புக்கில் இருக்கிறது தான், ஒன்றும் பெருசாலாம் இல்லை. இந்த மாநில காலநிலை மாற்றத்திற்கான செயல் திட்டம், மாநில பேரிடர் ஆணையம், மாநில மேலாண்மை திட்டம், இந்த இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிசி நோட்ஸ் தான். இதுலேருந்து இது வரைக்கும் பாலிசி நோட்ஸு, இது பாலிசி நோட்ஸு, நித்தி ஆயோகோட பாலிசி நோட்ஸு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை உள்ளே வச்சு அது ரிலேட்டடாக தான் அவங்க எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ரீசனிங் வந்துருங்க. ரீசனிங்கில் ஒரு 27 டாபிக் இருக்குது. 27 டாபிக் ரொம்ப ஈஸியான டாபிக். இதுக்கெல்லாம் நாலுலேருந்து நம்ம கிளாஸ் போட போகிறோம். அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். 40க்கு 40 அசால்ட்டாக அடிக்கலாம், சரியா? ரொம்ப ஈஸி தான், அடிச்சிருவோம். கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான். குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் தமிழ் மீடியமாக இருந்தாலும் கிராமர் படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கிராமரில் இருக்கக்கூடிய 21 டாபிக் தான் திருப்பியும் கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக படிச்சுக்கிட்டா போதுமானது. இப்போ நேராக நம்ம என்ன பண்ணலாம், வேர் டு ஸ்டடிக்கு போயிடலாம். ஸோ இது வந்து இங்கிலீஷ், அதே குரூப் 2A சிலபஸ் தான், ஆனால் இங்கிலீஷ் மீடியத்துக்கு உள்ளது. இது அதிலே இங்கிலீஷ் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை, சரியா? அடுத்து பாருங்கள், வேர் டு ஸ்டடி. ஸோ வேர் டு ஸ்டடி பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாண்டர்ட் வைஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ப்பா, ஓகேவா? டாபிக் வைஸ் போல் நீங்கள் 6th-லேருந்து 12th வரைக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை மட்டும் நீங்கள் கவனிச்சுங்க, அதை மட்டும் படிங்க. இந்த PDF நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ என்னென்ன படிக்கணும்னு பாருங்கள். 6th டேர்ம் 1 பொறுத்த வரைக்கும் 4th லெசன் மட்டும் படித்தா போதும். அதுக்கப்புறம் ஜாகிரஃபியில் நீங்கள் எதுவும் படிக்க வேணாம். ஜாகிரஃபியில் தமிழ்நாடு ஜாகிரஃபி தானே, எதுவுமே படிக்க வேணாம். ஆனால் பாலிட்டியில் இதை படித்து தான் 2 லெசன் படிச்சிடணும். அடுத்து 6th டேர்ம் 2க்கு வாங்க. டேர்ம் 2 டேர்ம் 2 பொறுத்த வரைக்கும் இதில் இந்த தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுங்கிற டாபிக் மட்டும் போதும். இது மட்டும் படிங்க. 2.4ன்னு நினைக்கிறேன். இது தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்னு இருக்கும், அதை மட்டும் படிங்க. வேறு எதுவும் வேணாம். வேறு இந்த வளங்களை பற்றி கொஞ்சம் சும்மா கிளான்ஸ் பார்த்து வைங்க. குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லெசன் படிச்சு தான் ஆகணும். தேசிய சின்னங்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டம், பொருளியல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அடுத்து டேர்ம் 3க்கு வாங்க. டேர்ம் 3யை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த 2 யூனிட், பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும், தென்னிந்திய அரசியல், இது 2ஐயும் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதில் வந்து பேரிடரை புரிந்து கொள்ளுதல், அதுக்கு தமிழ்நாடு ஓரியன்டாக மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி, உள்ளாட்சி அமைப்புகள், 2ம் மெயின் முக்கியமான லெசனு, நல்லா படிச்சுக்கோங்க. சிலபஸில் அப்படியே வர லெசன் இதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7th டேர்ம் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். இதில் தமிழ்நாடு மட்டும் படிங்க, வேறு எதுவும் வேணாம். டெல்லி சுல்தானியம்லாம் வேணாம், 3ஆம் லெசன் மட்டும் படித்தா போதும். இதில் மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேணாம், அது தேவைப்படாது, சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து சோஷியல் இஷ்யூஸில் வரும்.
அதுக்கு இங்கே நம்ம படிக்கணும்னு தேவையில்லை, ஹையர் ஸ்டாண்டர்டில் அங்கே இருக்கும், அங்கே படிச்சுக்கலாம். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மட்டும் படிச்சுக்கோங்க. சமத்துவம் 1, அரசியல் கட்சிகள், இது 2 படிச்சு தான் ஆகணும். அடுத்து டேர்ம் 3க்கு வந்திருக்கும். ஓகேவா? டேர்ம் 2 வந்து இருக்காது. டேர்ம் 2வில் என்ன படிக்கணும்னு நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி டேர்ம் 3 பார்த்துக்கோங்க. டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா 2வது லெசன் 3வது லெசன் கம்பல்சரி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை பேரிடர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிமையியல், சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் மேம்பாடு அப்படிங்கிறது சோசியல் இஷ்யூஸில் வரும்பா. விமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசனே, ஒரு டாப்பிக்கே அதில் வரும். அது ரிலேட்டடான டாபிக் இதில் தான் கவர் ஆகும். சந்தை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, இதுவும் உண்டு சோசியல் இஷ்யூஸில். ஸோ இருங்க ஒரு தடவை சிலபஸ் பார்த்துக்கோச்சு. அதாவது நுகர்வோர் வந்து குரூப் 2 மெயின்ஸில் இருக்கும், குரூப் 2A மெயின்ஸில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ. இருந்தால் படிக்கலாம், இல்லைன்னா வேணாம், அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. நுகர்வோர், மக்கள் தொகை, வறுமை ஒழிப்பு, கட்டுப்பாட்டு திட்டங்கள், கால நலவாழ்வு, இங்கே இருக்கு பாருங்க, மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் தான் அந்த விமன் லெசனு. நுகர்வோர் இல்லைப்பா, இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் படிக்க வேணாம். சரியா? நுகர்வோர் இல்லை அப்படின்னா படிக்க வேண்டாம். கல்விக்கான அண்மை கால திட்டங்கள், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், தொழிலாளரை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நுகர்வோரை பற்றி எதுவும் கொடுக்கல. சரியா? மேலே எதுவும் இருக்கான்னு பார்ப்போம் இந்த லெசன். இதில் ஜாகிரஃபியில், ஐ மீன் தமிழ்நாடு எக்கனாமியில் இருக்கான்னு பார்ப்போம். அதுதான் இப்போ பார்த்தோமோ, இல்லை. யூனிட் 2 என்னது? மாநில நிர்வாகமா? மாநில நிர்வாகத்தில் நுகர்வோரை பற்றிலாம் இருக்குமா? ஒரு செக் பண்ணிடுறேன். இல்லைப்பா, அப்படின்னா வேண்டாம். சரியா? இது வேண்டாம். இந்த ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் படிச்சுக்கோங்க போதும். அடுத்துக்கு போயிடலாம். 7th டேர்ம் 2 சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? எழுதிக்கங்க. டேர்ம் 2-வை பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபியில் 2 லெசன் இருக்கும். டூரிசம், சுற்றுலா, அப்புறம் ரிசோர்சஸ், வளங்கள், இது 2ஐயும் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும். அப்படி இல்லைன்னா மாநில அரசுன்னு இருக்கும், ஏதோ ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட்டை பற்றி இருக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட்னு ஒரு லெசன் இருக்கும், அதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க போதும். சரியா? இந்த லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இந்த 2 லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. 7th டேர்ம் 3 சொல்லிட்டேன். 7th டேர்ம் 2ல் ஹிஸ்ட்ரி எந்த லெசன் படிக்கவே தேவையில்லை. அடுத்து 8th வந்துருங்க. 8th பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதுதான் கொஞ்சம் முக்கியமான லெசனாக இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐரோப்பியர்களின் வருகை அப்படியே படிச்சுக்கோங்க. வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை கூட நீங்கள் என்ன படிக்க தேவையில்லை. கர்நாடக பொருளாக படிச்சு தான் அவங்க சிலபஸில் இருக்குது. ஸோ இது ஸ்கிப்பே பண்ண முடியாது. இந்த கிராம சமூகமும் வாழ்க்கை முறைகளில் தான் நீங்கள் என்ன படிக்க தேவையில்லை அப்படின்னா வந்து அந்த சந்தால்கள், கோல், முண்டாக்கள் கிளர்ச்சிலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி உள்ளதெல்லாம் வேண்டாம். தமிழ்நாடு ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா படிங்க போதும். மக்களின் புரட்சி ஃபுல்லாகவே பாளையக்கார புரட்சி இந்த லெசன் படிச்சு தான் ஆகணும். கல்வி வளர்ச்சி, தொழிலகங்கள், நகர்ப்புற மாற்றங்கள், பெண்களின் நிலை, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு ஹிஸ்ட்ரினாலும் இந்த பெண்களின் நிலை அப்படிங்கிறது சோசியல் இஷ்யூஸில் வரும். இதை படிச்சுக்கங்க தெளிவாக. ஸோ இதெல்லாம் படிச்சு தான் ஆகணும். இதில் மட்டும் தமிழ்நாடு ஓரியன்டாக படிங்க போதுமானது. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இடம்பெயர்தல், நகரமயமாதல் படிங்க, இடர்கள் படிங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் படிக்க வேணாம். 2 லெசன். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் மாநில அரசு, குடிமக்கள், சமய சார்பின்மை, மனித உரிமைகள், நீதித்துறை கூட வேணாம்ப்பா. நீதித்துறை நீங்கள் பாலிட்டி எடுத்து பாருங்களேன், நீதித்துறை சம்மந்தமாக எதுவுமே இருக்காது ஆக்சுவலாக. இருந்தாலும் மாநில நிர்வாகம்னு இருக்கு இல்லையா, அதனால இதை மட்டும் கொஞ்சம் படிச்சுங்க. இதில் தமிழ்நாடு ஓரியன்ட், அதாவது ஸ்டேட் ஜுடிஷியரியை மட்டும் கூட நீங்கள் தெளிவாக படித்தா போதுமானது தான். ஓகேவா? சென்ட்ரல் இல்லாமல் ஸ்டேட்டை கூட நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் வேணாம், இந்த 2 லெசன் வேணும். இதில் எதுவுமே தேவையில்லை. எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் எதுவும் வேணாம். அடுத்து 9th வந்துருங்க. 9th பார்த்தீங்க அப்படின்னா என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மனித பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லையா, இதில் வந்து தமிழ்நாடை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் படிங்க. அதில் வந்து இந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பல்லாவரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்தில் அகழ்வாய்வு இடங்கள் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதனால இதை படிச்சு தான் ஆகணும். தொடக்க கால தமிழ் சமூகம் பண்பாடும் மஸ்ட்டு படிச்சே ஆகணும். இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகத்தில் சோழர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க, சோழர்களோட பண்பாடை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, வேறு எதுவும் வேண்டாம். அவ்வளோதான். இந்த மொத்த லெசன்லேயே, இந்த மொத்த ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இந்த 3 லெசன் படிச்சிங்கன்னா போதும் தான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜாகிரஃபி.
ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா 6வது லெசன் 8வது லெசன் மனிதனும் சுற்றுச்சூழலும் பேரிடர் மேலாண்மை, இதை தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். அடுத்து பாலிட்டி மாறிடுச்சு. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் அரசாங்க அமைப்புகள், தேர்தல், மனித உரிமை, அரசாங்கங்களின் வகைகள், உள்ளாட்சி, இது 5ஐயும் தெளிவாக படிச்சுக்கோங்க, அப்படியே சிலபஸில் கவர் ஆகும். அடுத்து எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு, தமிழகத்தில் வேளாண்மை, இடம்பெயர்தல், இதை 3 மட்டும் ஒழுங்காக படிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிறதுனால கம்பல்சரி. இடம்பெயர்தல் அப்படிங்கிறது சோசியல் இஷ்யூஸ், அதனால அதை படிச்சாங்க. அடுத்து 10th தான் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், வாங்க பார்க்கலாம். இதில் நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா செலக்டிவாக படிங்க. 19ஆம் நூற்றாண்டில் சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள், தொடக்க கால கிளர்ச்சிகள், தேசியத்தின் தோற்றம், ஓகே, இது அதை அப்படியே படிச்சுதான் பார்க்கணும். 1 2 3 4 5 6. இப்போ இந்த ஜாகிரபியில் தான் நீங்கள் எதை மட்டும் படித்தா போதும், 6வது 7வதுல மட்டும் படிங்க, எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கவே வேண்டாம். அவன் சிலபஸில் கொடுக்கல இந்தியாவை பற்றி, அதனால வேணாம், விட்டுருங்க. சரியா, ரொம்ப போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க 15 கொஸ்டினுக்கு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் 1 2 3 ஃபஸ்ட்டு 3 லெசனு. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, இதை படிக்கிறீங்களோ இல்லையோ, ஆமாம் இதை படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த லெசனை நல்லா படிங்க. அதுலேயும் என்ன படிக்கணும் அப்படின்னா உலகமயமாதலில் பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள்லேருந்து ஃப்ரெஞ்சு வரைக்கும் வந்ததுக்கப்புறம் இந்திய பொருளாதாரம் எப்படி மாறி இருக்குன்னு கொடுத்துருப்போம், அதை நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப மஸ்ட் இதெல்லாம். அடுத்து இது வந்து சோசியல் இஷ்யூஸ், சமூக பிரச்சனைகள்ல வரும். அடுத்து தமிழ்நாட்டில் தொழில்துறை தொகுப்புகள் யூனிட் 9 படிச்சுதான் ஆகணும். சரியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11th பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜாகிரபியில் நீங்கள் என்ன படிக்கணும் 11th அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு நிமிஷம். இதில் வந்து 8வது லெசன் மட்டும் படிங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஆமாம், இயற்கை பேரிடர் மட்டும் படிங்க, வேறு எதுவுமே வேணாம் 11th ஜாகிரபியில். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 11th பாலிட்டி. 11th பாலிட்டியில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த உள்ளாட்சி அரசாங்கங்கள்னு இருக்கும் பாருங்க, இதுதான், இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் 13 14 15, ஸோ கடைசி 4 லெசன் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அடுத்தது 11th எத்திக்ஸ்பா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசனு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழக பண்பாடு ரிலேட்டடாக படிக்கணும் 1 3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் சிக்கல். சரி, இதை படிச்சு தான் 4 5 6 படிங்க. சரியா, இது இல்லாமல் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது இல்லாமல் தமிழில் உள்ளதை கொஞ்சம் படிக்கணும். தமிழ் புக்கில் என்ன இருக்கும், தமிழர் இசைக்கருவிகள்னு 8வதுல ஒரு லெசன் இருக்கும், பார்த்துருக்கீங்களா, ஞாபகம் இருக்கா, தமிழர் இசைக்கருவிகள் அந்த லெசனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழர் இசைக்கருவிகள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிகழ்கலை 10th தமிழில் நிகழ்கலைன்னு ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அந்த லெசனு. அப்புறம் 9th பார்த்தீங்கன்னா விரிவாகும் ஆளுமை அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அந்த லெசனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் அறம்னு ஒரு லெசன் இருக்கும் 9th 10th. சங்க இலக்கியத்தில் அறம், இந்த லெசன். ஓகேவா, வேற என்ன அப்படின்னா அந்த நாடகக்கலைன்னு ஓல்டு புக்கில் ஒரு லெசன் இருக்கும், படிச்சிருக்கீங்களா, நாடகக்கலை, பேச்சுக்கலை, வேற என்ன தமிழர்களோட கலையை சொல்ற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் அந்த யூனிட் 1 இருக்குல்ல, தமிழர்களோட கலை மற்றும் பண்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, அது ரிலேட்டடாக வர லெசன்ஸ் தமிழ் புக்கில் இருக்கிறது, இதை நல்லா படிச்சுக்கோங்க மறக்காம. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அந்த 4 5 லெசன் 1 3 4 5 6 இதை கொஞ்சம் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க 11th ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா இந்த 2வது லெசன், இதில் தமிழ்நாடு மட்டும். அதுக்கப்புறம் 5வது லெசன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு உருவாக்கம். அப்புறம் 9வது லெசன் தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. அதுக்கப்புறம் பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசி 4 லெசன் ஐரோப்பிய வருகை, ஆங்கிலேயர் ஆட்சியின் விளைவுகள், தொடக்க கால எதிர்ப்புகள், நவீனத்தை நோக்கி, இதெல்லாம் ஃபுல்லாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த காலக்கோடு கொஞ்சம் டைம்லைன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் 11th எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எக்கனாமிக்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் படிக்க வேணாம். இதில் இந்த 11வது லெசன் மட்டும் படிங்க. 10th லெசனில் ஊரக பொருளாதாரத்தில் உள்ள பிரச்சனைகள்னு ஒரு லெசன் இருக்கும், அந்த ஒரு டாபிக் மட்டும் படிங்க. ஊரக பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள், இந்த டாபிக் மட்டும். வேலையின்மை, வறுமை, கடன் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டங்கள் அதில் இருக்கும்.
அந்த திட்டங்கள் தான் முக்கியம். சரியா? அதனால அதை மட்டும் படிங்க. இதை மட்டும் இதில் படித்தா போதும் இந்த லெசன்ல. மற்ற இந்த லெசன் எதுவுமே வேண்டாம். இதில் ஆமாம் இன்னொன்று இருக்கு. இந்த 8வது லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர் பிளான், இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. 5 ஆண்டு திட்டங்கள் வரும் இல்லையா, இது கேட்பாங்க சிலபஸில் இருக்கு. ஸோ இதில் 5 இயர் பிளான் மட்டும் படித்தா போதும். வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, செகண்ட் இயர் +2 எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது 3வது லெசன் சோஷியல் இஷ்யூஸில் வரக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை அப்படிங்கிறதுக்காக இதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இது நிதி பொருளியல், இதில் வந்து பட்ஜெட்டை பற்றி படிக்கணும். அதுக்கப்புறம் ஃபெடரல் ஃபினான்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும், கூட்டாட்சி நிதின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், அதை நல்லா படிச்சுக்கோங்க. இது ரெண்டையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டை மட்டும் ஒழுங்காக படித்தா போதும். இந்த பொருளாதார மேம்பாடு திட்டமிடலில் பிளானிங் கமிஷன், திட்ட ஆணையம் இருக்கு இல்லையா, அது ப்ளஸ் நிதி ஆயோக். திட்ட ஆணையம் நிதி ஆயோக்கை பற்றி மட்டும் இதில் படிங்க, வேறு எதுவும் வேண்டாம். ஸோ இந்த 2 லெசனில் அதை மட்டும் படித்தா போதும், வேறு எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் படிக்கலாம் வேணாம். அடுத்தது +2லேயே எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மிப்பா. குரூப் 2A இந்த எத்திக்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சிலபஸ். என்ன அப்படின்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசுகள், தமிழ்நாட்டில் இருந்த அரசுகளை பற்றி மட்டும் படிங்க. அதுக்கப்புறம் இந்த பக்தி இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இந்த 2 லெசன் ஃபுல்லாக படிங்க. அந்த லெசனில் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் படிங்க, வேறு எதுவும் படிக்க வேண்டாம். அடுத்தது அதே +2ல பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியில் நீங்கள் என்ன படிக்கணும்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இந்த மக்கள் தொகை புவியியலில் சோசியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, சமூக பிரச்சனைகள், அது ரிலேட்டடாக இருக்கிறத மட்டும் படிங்க, பிரச்சனைகளை மட்டும் படிங்க. இந்த வளங்கள்லாம் இதில் வேண்டாம். ஓகேவா? வளங்கள் இதில் வேண்டாம், அது நம்ம கொடுக்கல. வளங்களில் நீங்கள் என்ன படிக்கணும், இரும்பு அப்புறம் பாக்சைட், இதை மட்டும் படிங்க. இரும்பு பாக்சைட் மட்டும் மெட்டல்ஸில். அப்புறம் இதே வளங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிலக்கரி, பெட்ரோலியம், இந்த 4 பற்றி மட்டும் படிங்க. தொழில்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன தொழில்கள் நம்ம சிலபஸில் இருக்கோ அதை மட்டும் படிங்க. இரும்பு, எஃகு, நிலக்கரி, அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க, இரும்பு, எஃகு, நிலக்கரி, பருத்தி, கரும்பு, தானியங்கி தொழில்கள், இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லையா சிலபஸில். இதை பற்றி மட்டும் இங்கே படிங்க, வேறு எதுவும் வேணாம் இதில். அடுத்தது இதுதான் மெயின், இந்த 5வது லெசன் தான் முக்கியமான லெசனு. இதில் தமிழக பழங்குடிகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழங்குடிகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதை நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. சிலபஸில் அப்படியே இருக்குது, சிலபஸில் இருக்கக்கூடிய அதே டாபிக் அப்படியே படிச்சுக்கோங்க. அதனால இது மெயின். இந்த புவி தகவலியலில் ஜிஐஎஸ் சம்மந்தமாக, இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் 3வது யூனிட் இருந்துச்சு இல்லையா, சயின்ஸ் அண்ட் டெக்னு சொன்னீங்க, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், அதில் வரக்கூடிய அந்த புவி தகவலியல் சம்மந்தமானது. அதனால இந்த லெசன் படிச்சுக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக படிக்க வேண்டிய லெசன் எதுவுமே கிடையாது இதில், 6வது லெசனை தவிர. இது மட்டும் தான் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். மற்ற எல்லாத்துலேயும் தமிழ்நாடு ஓரியன்டாக படித்தா போதுமானது. ஸோ 12th ஜாகிரஃபியில் இதுதான். சரியா? அடுத்தது பாருங்க, 12th ஹிஸ்ட்ரி. இது கொஞ்சம் நிறையா படிச்சு தான் ஆகணும் நீங்கள். 12th ஹிஸ்ட்ரியில் என்ன படிக்கணும் அப்படின்னா வந்து ஸோ தீவிர தேசியத்தின் எழுச்சி 1வது லெசன், 2வது லெசன், 3வது லெசன், 4வது லெசன், 5வது லெசன், 6வது லெசன், 7வது லெசன், 7 லெசன் படித்தா போதும். 8, 9லாம் வேண்டாம். 8, 9லாம் வேண்டாம், இருங்க வரேன். 9 வேணாம், 8 படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8 லெசன் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. 9வது லெசனில் நீங்கள் என்ன தெரியுமா படிக்கணும்? ஆமாம், இதில் ஒரே ஒரு டாபிக் மட்டும் படிக்கணும். ஒன்று வந்து அந்த 100 நாள் வேலை திட்டம், மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுவும். அப்புறம் IRDPன்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், 1980 கொண்டு வந்திருப்பாங்க, அதுவும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இருக்கு இல்லையா, இதுவும் புக்கில் இருக்கும். இந்த 2 திட்டங்கள் பற்றி, அதை பற்றி மட்டும் படிங்க. அதை பற்றி மட்டும் இந்த லெசனில் படிங்க. 9வது லெசனில் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா வேணும். சரியா? ஆனால் அதை படிச்சுக்கோங்க. அது வந்து வறுமை ஒழிப்பில் வரும். நம்ம சோசியல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, சமூக பிரச்சனைகள் அதில் வரும். அதனால அந்த திட்டங்களை படிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12th பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதை மட்டும் படித்தா போதும். இப்போ என்னென்னு பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு இதை படிச்சிடணும், இந்த லெசன் படிச்சுக்கணும். சட்டமன்றம், ஆட்சித்துறை, நீதித்துறை வேணாம், கொடுக்கல. அப்படியே படிக்கிறதா இருந்தாலும் மாநிலம், ஸ்டேட் ஜுடிஷியரியை மட்டும் படிங்க. இந்தியாவில் கூட்டாட்சிலாம் நமக்கு சிலபஸ்லேயே கிடையாது. கூட்டாட்சியை பற்றி சிலபஸில் எங்கேயும் கொடுத்துருந்தாங்களா? இல்லை, வேண்டாம். சரியா? நிர்வாக அமைப்பு இது மெயின், இந்த லெசன் படிச்சு தான் ஆகணும். தேச கட்டமைப்பின் சவால்கள், திட்டமிடலும் வளர்ச்சி அவசியம். தேச கட்டமைப்பின் சவால்களில் தமிழ்நாடை பற்றி படிங்க. தமிழ்நாடு பிரித்ததெல்லாம் கதை கொடுத்துருப்பாங்க, அந்த கதையை படிச்சுக்கோங்க. திட்டமிடல் எக்கனாமி அப்படியே படிச்சு தான் ஆகணும். பிளானிங் கமிஷனை பற்றி இருக்கும், அதை ஃபுல்லாக படிச்சு தான் ஆகணும். சரியா? தேச கட்டமைப்பின் சவால்களில் தமிழ்நாடு பற்றி மட்டும் படிக்கணும். அடுத்தது ஓல்டு புக்கு வந்துருங்க. ஓல்டு புக்கில் நிறையா இருக்கும். எயித்து ஓல்டு புக்கு சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க? இதை இருக்கு பாருங்கள், 3வது லெசன் 4வது லெசன். இது அப்படியே நம்ம சிலபஸில் இருக்கும். இதே டாபிக், ஆங்கில இந்திய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி பார்க்குறீங்களா? இங்கே இருக்கும் பாருங்கள், ஆங்கிலேய பிரெஞ்சு ஆதிக்க போட்டி, அதே டாபிக் அப்படியே இருக்கு இல்லையா? ஸோ இதை நீங்கள் படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள், வள ஆதாரங்கள்லாம் இதில் நமக்கு தேவையில்லை. தேசிய ஒருமைப்பாடு, சமூக பொருளாதார பிரச்சனைகள், இந்த 2 லெசன் இதில் படித்தா போதும். அடுத்து டேர்ம் 2 8th சோசியல் சயின்ஸ் டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. காரன் வாலிஸ், மார்க்விஸ் ஹேஸ்டிங்ஸ் இதெல்லாம் நமக்கு சிலபஸில் உள்ளது தான், படிச்சு தான் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை பயிர்கள் மட்டும் படிங்க, வேறு எதுவும் வேண்டாம். மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் படிச்சிருங்க. அப்புறம் 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகவே படிச்சிடணும். இது எல்லாமே நமக்கு உள்ள சிலபஸில் உள்ளது தான், 6 லெசன் படிச்சுக்கோங்க. 3ஆம் நிலை தொழிலில் நீங்கள் படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பரவல், மக்கள் தொகை வள ஆதாரங்கள், பேரிடரை எதிர்கொள்ளுதல். லாஸ்ட் 3 லெசனு. ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸு சிவிக்ஸ் எல்லாம் தேவையில்லை. 8th தேர்ட் டேர்மில். 9th ஃபஸ்ட் டேர்முக்கு வாங்க. 9th ஓல்டு சோசியல் சயின்ஸ் ஃபஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா இதில் தமிழ்நாட்டில் ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கோங்க. இடைக்காலத்துலேயும் தமிழ்நாட்டு ரிலேட்டடாக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை படிச்சுக்கோங்க. இதுதான் இப்போ உங்களுக்கு சிலபஸு. தமிழ்நாடு ஜாகிரஃபின்னு ஒரு யூனிட் இருக்கு இல்லையா, யூனிட் நம்பர் 5ன்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு ஜாகிரஃபி. அதுக்கான ஒட்டுமொத்த சிலபஸே இது மட்டும்தான். ஏன்னா நமக்கு 10th பார்த்தீங்கன்னா 6, 7 2 லெசன் தான் இருக்கும். அது மட்டும் 10 பத்தவே பத்தாது. ஸோ இதுதான் மெயின், இதில் தான் நீங்கள் தெளிவாக இருக்கணும். இந்த லெசன் எல்லாமே நீங்கள் ஒழுங்காக படிக்கணும். அதை சேர்த்து பாலிசி நோட்ஸோட சேர்த்து என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் கரண்ட்டாக அப்டேட் ஆகிக்கணும். 15 கொஸ்டினுமே இதுலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்புறம் மத்திய அரசு இந்த லெசன் படிச்சுக்கோங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2. டேர்ம் 2ல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஏதோ கண்டினியூஷன் இருக்கும். ஸோ நவீன கால துவக்கம், நவீனத்தை நோக்கி அப்படின்னு 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு லெசன் இருக்கும் இல்லையா, அந்த லெசனோட இதுதான் இதுவும், இதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, போக்குவரத்து, பேரிடர் மேலாண்மை, இது 3 படிச்சு தான் ஆகணும். அடுத்து மாநில அரசு, குடிமக்களின் உரிமைகள், இந்த 2 லெசன் படிக்கணும். இந்திய ரூபாய் நோட்டு படிச்சுக்கோங்க. இதில் இப்போ கரண்ட்டில் உள்ளதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த 2000 நோட்லாம் இப்போ வந்து கொஞ்சம் தூக்கி விட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க இதில். அதுக்கப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிரெஞ்சு புரட்சி வேணாம், தமிழ்நாட்டின் பண்பாட்டு மரபுகள் நம்ம சிலபஸில் அப்படியே இருக்குது, அதை அப்படியே எடுத்து படிச்சிருங்க. தமிழ்நாட்டு வாணிபம், மக்கள் தொகை, சுற்றுச்சூழலும் தொடர்புடைய நிகழ்வுகளும் வேணாம். வளங்களை பாதுகாத்தல், நிலைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி, இது வேணும். ஸோ 1, 2, 4 மட்டும் படிங்க. தமிழகத்தின் தற்கால சமூக சிக்கல்கள், இது சிலபஸ். நம்ம சோசியல் இஷ்யூஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த சோசியல் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் இது, இதை ஒழுங்காக படிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பழைய 10th புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா வந்து இதில் நான் சொல்கிறதுலேருந்து படிங்க. 10வது லெசன் 11, 12, 13, 14 இந்த 5 லெசன் 10லேருந்து 14 வரைக்கும் படிச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது எதுவுமே நமக்கு வேண்டாம். சரியா? இது எதுவுமே நமக்கு சிலபஸில் இல்லை, எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளும், தொலை நுண்ணுறவு, பேரிடர் அபாய குறைப்பு 3 மட்டும் படிங்க. 6, 8, 9 இதை மட்டும் படிங்க, வேறு எதுவும் நீங்கள் படிக்க வேணாம். ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம், அதாவது இந்தியன் எக்கனாமி, பழைய இந்தியன் எக்கனாமி +1 11th புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது மக்கள் தொகை, வறுமை மற்றும் வேலையின்மை, பொருளாதார திட்டமிடல், வேளாண்மை, இந்த 4 லெசன் படிக்கணும். 4 அதோட சேர்த்து மனித வள மேம்பாடு 5. இதில் எல்லாம் இப்போ இந்த குரூப் 2லேருந்து இதில் இருந்தால் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னு போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ பார்க்குறவங்க இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 2ல் வறுமை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஓஜா ஸ்டடி, தண்டேக்கர் ஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் தான் கொடுத்து அரேஞ்ச் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கேட்டிருந்தாங்களே, அது இந்த புக்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ வறுமை மற்றும் வேலையின்மை இந்த லெசன்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா படிச்சுங்க. இதெல்லாம் சோசியல் இஷ்யூஸ், இதுவும் சோசியல் இஷ்யூஸ் தான். இந்த 6வது லெசனும் சோசியல் இஷ்யூஸ் தான். பொருளாதார திட்டமிடல்ங்கிறது எக்கனாமி.
அதை கதையெல்லாம் கொடுத்துருப்பான். எப்படி திட்ட ஆணையம் கொண்டு வந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னா தெளிவாக படிச்சுக்கணும். மனிதவள மேம்பாடும் சோசியல் இஷ்யூஸ் தான். இதெல்லாம் ஒழுங்காக தெளிவாக படிச்சுக்க வேண்டிய லெசன்ஸு பழைய 11th எக்கனாமிக்ஸில். அடுத்து அறையியல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, அறையியல் அதாவது எத்திக்ஸ், பழைய 11th எத்திக்ஸ், புது எத்திக்ஸில் பழைய எத்திக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டியது என்ன தெரியுமா, இதில் நேராக இதுக்கு வந்துருங்க, வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம். அந்த எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் இதை ஒழுங்காக படிங்க. 4.2 மட்டும், இல்லைன்னா 4.1, 4.2, 4.3, 4.4 இதை மட்டும். ராமாயணம் மகாபாரதம் கூட நமக்கு கிடையாதுப்பா, விட்டுருங்கப்பா. 4.1, 2, 3 மட்டும், இந்த 3 மட்டும் தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். சிலபஸில் அப்படியே இருக்குது, சரியா? அடுத்து 12th, பழைய 12th ஹிஸ்ட்ரி. பழைய 12th ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 லெசன் இருக்கும். அது 20 அப்படியே படிச்சிருக்கு. எதுவுமே நீ ஒமிட்டே பண்ண முடியாது. இதில் 20 நீ அப்படியே படிச்சு தான் ஆகணும், சரியா? ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் அப்படியே படித்தாலும் வழியே இல்லை. இதில் ஒன்றுமே வழி கிடையாது. ஒன்று வேணால் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அந்த பெருங்கலகம் இருக்குல்லையா, அதை விட்டுட்டு படிக்கலாம். அவ்வளோதான் நீ பண்ணலாம். இந்த ஒரு லெசனை விட்டுட்டு மிச்சம் 19 லெசனை படிச்சு தான் ஆகணும். இது இல்லாமல் வெளியில் உள்ளப்பா, இதான் ஸ்கூல் புக்கு, ஓகேவா? சயின்ஸ் அண்ட் டெக் தவிர மற்ற எல்லாத்துக்கும் ஸ்கூல் புக் சோர்ஸ்னால் இதான். இதை ஒழுங்காக படிச்சிங்கனாலே 80 to 85% சிலபஸ் தாராளமாக கவர் ஆகும். ஸோ வெளியில் உள்ளதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் புக்கு, அந்த நம்ம யூனிட் 9 இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கவர்னன்ஸ் இன் இந்தியா லட்சுமிகாந்த், இது கூட வேண்டாம், இது வேண்டாம் உங்களுக்கு, சரியா? இது வேண்டாம். பாலிட்டி லட்சுமிகாந்த் புக்கு எடுத்துக்காங்க. தற்கால தமிழ்நாட்டு வரலாறு ஜி வெங்கடேசன் புக்கு, இது இங்கிலீஷ்லேயும் கிடைக்குது, ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் தமிழ்நாடுன்னு. சமூக பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 இங்கிலீஷில் வந்து 2 புக்கு இருக்குது. நீங்கள் 2ல் உங்களுக்கு எது ப்ரிஃபரன்ஸோ அதை எடுத்துக்காங்க. ராமகுஜா புக்குனாலும் சரி, நவநீதன் புக்குனாலும் சரி, ரெண்டுமே நல்லாயிருக்கும். தமிழில் அப்படின்னா சமூக பொருளாதார பிரச்சனைகள் இந்தியா மற்றும் தமிழ்நாடு பாசிவா, இந்த புக்கு நல்லாயிருக்கும். ஜாகிரஃபியில் அடிஷ்னலாக இது வேண்டாம்ப்பா, இந்த புக்கு இது வேண்டாம், சரியா? இது வேண்டாம். இது வந்து குரூப் 2க்கு உள்ளது, இது நமக்கு வேண்டாம். அடுத்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய தமிழ்நாடு கலாச்சாரம் ரிலேட்டடாக டாக்டர் தட்சிணாமூர்த்தி எழுதுனது. இதே புக்கு உங்களுக்கு இந்த புக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, இந்த 11th இருக்கு பாருங்க, முற்கால தமிழ்நாட்டு வரலாறு, ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் தமிழ்நாடு ஜி வெங்கடேசன், இந்த புக்கை வாங்கி படிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த புக்கு தான் மெயின் சோர்ஸ். இது நிறையா இருக்கும். நம்ம அப்படியே சிலபஸில் இருக்க மொத்த டேட்டாவும் அதில் இருக்கும். அதை ஒழுங்காக படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். யூனிட் 1ல் ஐஎன்எம் வந்துச்சு இல்லையா, ஐஎன்எம் ரிலேட்டடாக ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, இதை நீங்கள் ஸ்பெக்ட்ரம், இங்கிலீஷ் மீடியம்னா ஸ்பெக்ட்ரம் வாங்கி படிங்க. தமிழ் மீடியம்னா நவீன கால இந்தியா வரலாறு ஜி வெங்கடேசன், இதை படிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்பெக்ட்ரம் வேணாம் அப்படின்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி ஜி வெங்கடேசன், இதை படிக்கலாம். அதே புக்கு இங்கிலீஷ்லேயே இருக்குது. ஸோ இது அவுட் சைட் சோர்ஸ். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, பாலிசி நோட்ஸ், தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸு 2024, 25க்கானது. ஏன்னா பிப்ரவரி மாதம் தான் மெயின்ஸ் இல்லையா. ஸோ அடுத்த பாலிசி நோட்ஸ் வர்றது மார்ச் ஏப்ரலில் தான் வரும். அப்படின்னா நீங்கள் இந்த வருஷத்து பாலிசி நோட்ஸ் தான் படித்தாகணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் 1 இயர், 1 இயர்னா ஜனவரி டு டிசம்பர் 2024. ஏதாச்சும் ஒரு சோர்ஸை உருப்படியாக ஃபாலோ பண்ணி படிங்க போதும். அதுக்கப்புறம் திருக்குறள் 6th to 12th புக்கில் இருக்கக்கூடிய நியூ ப்ளஸ் ஓல்டு 2 புக்லையும் 6th to 12th வரைக்கும் திருக்குறள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் படித்து வச்சிருக்கு, எதையும் மிஸ் பண்ணாமல். புரியுதுங்களா? இவ்வளோதான் நீங்கள் படிக்க வேண்டியது குரூப் 2A மெயின்ஸுக்கான சிலபஸ் டீகோடிங் ப்ளஸ் வேர் டு ஸ்டடி. ஸோ இதை நான் அப்படியே என்ன பண்ணுறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த பிடிஎஃபே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த மார்க் பண்ண பிடிஎஃபே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 2/10/2024 நாளைக்கு வெட்னஸ்டே அன்னையிலேருந்து குரூப் 2A மெயின்ஸுக்கான ரீசனிங் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃப்ரீ கிளாஸ் தான், ஆன்லைன் கிளாஸஸ், யார் வேணாலும் அட்டன் பண்ணலாம். யூடியூப்பில் நம்ம சேனலில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலை ஸ்டே டியூன் வித் அவர் சேனல்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஸ்டே டியூன், எங்கள் சேனல்லே நீங்கள் ஸ்டே டியூனில் இருங்க. பெல் ஐக்கான ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ வேணாலும் நோட்டிஃபிகேஷன் வரும், டங்குன்னு வந்துடும். ஸோ அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணி நாங்கள் வச்சுருவோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்காக 27 டாப்பிக்கும் உங்களுக்கு வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ அதை நல்லா பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் நம்பர் கொடுத்துருப்பேன், ஓகேவா? இங்கே எழுதி போடுறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போது இந்த சிலபஸ் டீகோடிங் ப்ளஸ் வேர் டு ஸ்டடியில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கீழே காண்டாக்ட் பண்ணலாம். இதே நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட இப்போ பார்த்தீங்கன்னா நியூ பேச்சஸ் எதுக்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குரூப் 4 2025க்கான மிஷன் பேட்ச்சு, அப்புறம் எஸ்ஐபிசி, என்டிபிசி, ஆர்ஆர்பி என்டிபிசி, எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஜிடி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்,
சிஜிஎல். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிசி சொல்லியாச்சு, எஸ்ஐபிசி சொல்லிட்டோம், பேங்கிங். ஸோ இதுக்கெல்லாம் நம்மள்ட்ட பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. ரெகுலர் பேட்சஸும் இருக்குது, வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது, ஈவினிங் பேட்சஸும் இருக்குது. ரெகுலர் பேட்சஸ்னால் மண்டே டு ஃப்ரைடே, வீக்கெண்ட்னா சாட்டர்டே சண்டே, ஈவினிங்னா மண்டே டு ஃப்ரைடே 6 to 8. சரியா? இத்தனை பேட்சஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. டெஸ்ட் பேட்சஸும் நம்ம நிறையா வச்சுருக்கோம். ஸோ இதை பற்றிலாம் உங்களுக்கு ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நேராக வந்து என்கொயரி பண்ணுறதுனால நீங்கள் பண்ணலாம். சரியா? இப்போ அட்மிஷன் கோயிங் ஆன். இந்த விஜயதசமி ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ஆஃபர் கிளைம் பண்ணணும் அப்படின்னா விஜயதசமிக்குள்ளே வந்தீங்கன்னா ஆஃபரும் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்சும் இருக்குது நம்மள்ட்ட, ஆன்லைன் ஆஃப்லைன் பேட்சஸ் கிளாஸஸும் இருக்குது. ஆன்லைனில் குரூப் 2க்கு என்ன பண்ண போகிறோம், ரீசனிங் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த குரூப் 2 நிறைய கேட்டாங்க அதில் கேள்வி. ஸோ 11th 12th சிறப்பு தமிழுக்கான கிளாஸஸும் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் ரெடி பண்ணுவோம். சரிங்களா? பிளேலிஸ்ட்டில் போட்டுருவோம், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டை எப்போயுமே வேணாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 2A நீங்கள் அதாவது கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பெருசாக அதாவது பார்ப்போமே. இப்போ அந்த டெனேட்டிவ் ஆன்சர் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 150+ நீங்கள் போட்டிருந்தீங்க, பிசியாக இருக்கீங்க அப்படின்னா 150+ போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கலாம். ஒரு 145+ தான் நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் 2A மெயின்ஸுக்கு நீங்கள் தாராளமாக படிக்கலாம். 140 to 145னா குரூப் 2Aக்கு படிங்க. 150க்கு மேலே நீங்கள் போட்டிருக்கீங்க, 145லேருந்து 150க்குள்ளே இல்லை 150க்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தாராளமாக என்ன பண்ணலாம், குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கலாம். இது பிசிக்கு. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்பிசிக்கு ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து என்ன கொஞ்சம் குறையலாம், ஒரு கொஷின் 2 கொஷின் குறையலாம். இதுவே வந்து பிசியில் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கொஷின் குறையும், 3லேருந்து 4 கொஷின் உங்களுக்கு குறையும். எம்பிசியில் பிஎஸ்டிஎம்மாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு கொஷினோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 3லேருந்து 4 கொஷின் குறையும். இதே நீங்கள் பிசி முஸ்லீமாக இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த இதுலேருந்து ஒரு 5 கொஷின் கிட்ட குறையும். அதில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 7 கொஷின்கிட்ட குறையும். இதே விமன் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 2 கொஷின். அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வர மார்க்கில் 2 கொஷினை கம்மி பண்ணிங்க. விமன் கேண்டிடேட்னா வேறு ஒன்றும் பெருசாலாம் குறையாது, 1லேருந்து 2 கொஷின் அப்படியே குறையும், அவ்வளோதான். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே 145 150+ சொன்னேன்னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கிறதுக்கே எஸ்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 145+ இருந்தாலே போதும். 145ங்கிறது அதிகம் தான். 140 to 145னா நீங்கள் குரூப் 2 மெயின்ஸுக்கே படிக்கலாம். 135 to 140ல் இருக்கீங்க அப்படின்னா குரூப் 2A மெயின்ஸுக்கு படிங்க. சரியா? எஸ்டினா இன்னொரு 5 கொஷின் கம்மி பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். 140+, இங்கே 130+. இதில் நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 5 கொஷின் அப்படியே குறைச்சிக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனு விடோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வர கட் ஆஃபோட 10 கொஷின் கம்மி பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இதுதான்ப்பா ஜென்ரலாக. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பிப்ரவரி மாதம் எக்ஸாம் சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ரிஸ்க் எடுக்க முடியாது அது வரைக்கும். இப்போயே நீங்கள் படிங்க, ஏதாச்சும் ஒன்று படிங்க. அதாவது 2க்கு காமனாக எவ்வளோ இருக்குது போட அந்த வீடியோ எடுத்து பாருங்க. அந்த இதுக்கு முன்னாடி குரூப் 2 வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், குரூப் 2 மெயின்ஸுக்குன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ எடுத்தோடனே ஃபஸ்ட்டு சிலபஸ் டிகோடிங்கில் 2க்கும் காமனாக என்னென்ன இருக்குது, வித்தியாசமாக என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அட்லீஸ்ட் அந்த காமனாக இருக்க வீடியோவாச்சும் எடுத்து படிக்கலாம்ல, அதை அந்த சிலபஸையாச்சும் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? வித்தியாசமாக இருக்கிறது வேணால் நம்ம ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் குரூப் 2Aக்கு தான் நம்ம எலிஜிபிள். அவங்க எப்படி எடுப்பாங்கன்னு வேறு தெரியல. ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறாங்க, குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கு எப்படி பிரிக்க போகிறாங்கன்னு வேறு தெரியல. ஸோ அப்படி நம்ம குரூப் 2A தான் எழுதுகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அப்போ கூட என்ன பண்ணிக்கலாம், தனியாக அந்த இதை மட்டும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். அது வரைக்கும் காமனாக உள்ளது படிக்கலாம்ல, அது மாதிரி படிச்சுக்கிட்டு இருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதான் வந்து சிலபஸ் டிகோடிங்கு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். நன்றி, வணக்கம்.